யார் அந்த வடிவேலன் என்று அருள்மிகு அடிகளார் கேட்கும்போது அசரீரி வழியாக போகர் கூறுகிறார். அந்த வடிவேலன் என்பது முருகப்பெருமான்தான். அவர்தான் உனக்கு சூட்சுமமாக ஞான உபதேசம் வழங்குமாறு என்னிடம் கூறினார். அதன்பின் இனிமேல் நீ சக்தி வழிபாடு செய்ய வேண்டும் என்று போகர் அறிவுறுத்துகிறார். அதற்கு சிறுவனாக இருந்த அருள்மிகு அடிகளார், ஏன் நான் சக்தி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அசரீரி, சூரனை அழிக்க வேல் கொடுத்தவள் சக்தி, ஆகையால் ஞானத்தின் முதல்வள் சக்திதான் என்று பதிலளிக்கிறது. இதை கேட்ட அருள்மிகு அடிகளார், சரி, நான் சக்தி வழிபாடு செய்கிறேன். பின்னர் அவர் கேட்கிறார், சக்தி வழிபாடு என்றால் யாரை வணங்குவது? துர்க்கையா, காளியம்மனா, மாரியம்மனா? எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபடுவது? அதற்கு, பொதுவாக திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரியை வணங்கு. அது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் தலம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதன்படி அருள்மிகு அடிகளார் அகிலாண்டேஸ்வரியை வணங்க ஆரம்பிக்கிறார். அதன் பின்னர் மந்திர உபதேசங்கள், இதிகாசங்கள், 4 வேதங்கள், கீதை, குரான் போன்ற ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார். கடவுள் ஒருவரா அல்லது பலரா? ஒருவனே என்றால் ஏன் இவ்வளவு ஆலயங்கள்? ஏன் மக்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள் என்ற கேள்விகள் அவருள் எழுகின்றன. இந்த சந்தேகங்களுக்கு விடை காண ஜைனம், புத்தம் போன்ற மதங்களையும் அவர் கற்றறிகிறார். அதோடு ஜோதிடத்தையும் ஆராய ஆரம்பிக்கிறார். பின்னர் பொருளாதார, உடல், மன மற்றும் நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி மக்கள் அவரை அணுகத் தொடங்குகின்றனர். முருகப்பெருமானின் அருளும் அகிலாண்டேஸ்வரியின் அனுக்கிரகமும் கொண்டு அனைவருக்கும் நல்லதை செய்து வருகிறார். இதனால் பல ஊர்களிலிருந்தும் மக்கள் அவரை அழைத்து சென்று பிரச்சனைகளை தீர்க்கச் செய்கிறார்கள். அப்போது அவரை ஹைதராபாத்தில் உள்ள பாலா நகருக்கு அழைக்கிறார்கள். அங்கு ஒரு பெரிய பாறை அருகே குகை போன்ற ஒரு ஆழமான குழி இருந்தது. அந்த இடத்தில் கை வைத்தாலே அதிர்வு உணரப்பட்டது. அருள்மிகு அடிகளார் அங்கு சென்று முதல் நாள் தங்கி மறுநாள் காலை குகைக்குள் இறங்கி தியானம் செய்கிறார். அப்போது 8 கைகளுடன் பிரகாசமாக அம்பாள் காட்சி தருகிறார். தனது கையிலிருந்த அம்பை அருள்மிகு அடிகளாரின் கையில் கொடுக்கிறார். அதற்கு அவர், இந்த அம்பு எதற்கு? வில்லே இல்லை என்று கேட்கிறார். அதற்கு அம்பாள், நீதான் வில் என்று கூறி மறைந்து விடுகிறார். பின்னர் அவர் வெளியே வந்து நடந்ததை கூறும்போது ஒருவன் அதை நம்பாமல் சவால் விடுக்கிறான். மறுநாள் அவனை குகைக்குள் அழைத்துச் செல்ல அவனும் அம்பாளின் காட்சியை பார்த்து பயந்து வெளியே ஓடி வருகிறான். பின்னர் அவன் தீவிர பக்தராக மாறுகிறான். அதன் பின்னர் அருள்மிகு அடிகளார் அம்பாளிடம், நீ யார் என்று கேட்க, நானே வருவேன் என்று அம்பாள் மறைந்து விடுகிறார்.